விஜய் தரப்புல இருந்து எந்த விதமான விளக்கமும் வரவே இல்லை அப்படின்னு நம்ம ஒரு குழப்பம் வந்துச்சு வச்சுக்கோங்க. காலையில எழுந்து இந்த ஆர்டரை டவுன்லோட் பண்ணதான் தெரியுது விஜய் தரப்புல யாருமே இல்லை. இது ரொம்ப பெரிய அதிர்ச்சியா இருக்குது. இவ்வளவு பெரிய சம்பவம் மட்டும் கிடையாது, நேற்று ஒரு பிரச்சாரமே நடந்து முடிஞ்சிருக்கு. அது முழுக்க முழுக்க ஒரு சார்பாக பிரச்சாரம் நடந்து முடிஞ்சுன்னா இங்க தான் நினைச்சத திமுக தான் நினைச்சத புத்திசாலித்தனமா சாதிச்சிருச்சு. நேரடியாக எதுக்க வக்கு இல்ல, அப்ப சுத்திக்கிட்டு வேற விதமா எப்படி இருக்கிறது? அப்ப இது தந்திரமான சூழ்ச்சிலாம் வேற என்ன நான் கேட்கிறேன். இதையே நான் விஜய் தரப்பு இருக்குன்னு நான் சொல்றேன். இதுக்கு வரேன் ஏன் அப்படின்னா, எடுத்ததுமே அந்த பெட்டிஷனுடைய பதில் வருது, அதுக்கப்புறம் அரசு தரப்பு விளக்கம். இந்த இடத்துல நீதியரசர் குறுக்கிட்டு நானே பார்த்தேன், விஜய் வாகனம் போகுது, அதுக்குள்ள 2 இளைஞர்கள் பைக்ல விழுகிறாங்க, இதுக்கெல்லாம் நீங்க கிட்ட அதாவது முட்டிட்டு ஓடி போன வழக்கு ஒன்று பதிவு வேணாமா அப்படின்னு நீதியரசர் சொல்றாரு. ஏன் பதியாம விட்டீங்க? அந்த நேரத்தில் நீங்க அந்த வாகனத்தை பறிமுதல் செஞ்சிருக்கீங்க. இந்த அளவுக்கு காட்டமா போகுது. அந்த இடத்துல விஜய் அவர்கள் தரப்பு இருந்தா வச்சுக்கோங்க, நியாயமான விளக்கம் கிடைக்குமான்னு நீதியரசர் கேட்டுக்கலாம்ன்றது என்னுடைய எண்ணம். நீதியரசுக்கு உள்நோக்கம் இருந்துச்சா இல்லையன்ற பத்தி நான் ஆய்வு பண்ண வரல. ஆனா இந்த ஒட்டுமொத்த வாதமும் பிரதிவாதங்கள் இருக்குல்ல, இது எப்படியா போயிருந்தா ஆரோக்கியமா நியாயமா இருக்குன்றது என்னுடைய வாதம். நீங்களே யோசிங்க. இதை எதை சொல்ற, இந்த வாகனம் போகும்போது 2 பசங்க உள்ள விழுவாங்க. உள்ள விழுந்து தெரிஞ்சும் டிரைவர் ஓட்டிட்டு போயிட்டாரு, எஸ்கேப் ஆக முயற்சி பண்ணாரு. அப்படின்னா செக்ஷன் 106 கீழே நீதியரசு சொல்ற மாதிரி ஒரு வழக்கு பதிவு செய்யலாம், நான் ஏத்துக்கிறேன். ஆனா விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வீடியோ தான் பார்த்திருக்கீங்க, அவர் நீதியரசரே சொல்றாரு யூடியூப்ல எல்லா வீடியோ கிடைக்குது, அந்த யூடியூப்ல நீங்க தேடுங்க, நானே போட விரும்பல, போட்டா நான் தூக்கிட்டு வந்து வேண்டு போட்ட மாதிரி இருக்கும், நீங்களே தேடுங்க. விஜய் அவர்கள் இந்த பக்கத்துல ஒரு வீடியோ எடுத்திருப்பாங்க, அதுல அந்த பசங்களை ஒழுங்கா வர சொல்லி பார்த்து வர சொல்லி அவர் கண்டிப்பாரு, இல்லாட்டி கேட்டுக்கொள்வாரு. அதுக்கான வீடியோ வந்திருக்குது. எனவே இப்ப என்ன ஆயிருந்து பாருங்க, இந்த ஒரே ஒரு வீடியோவை திமுக காரன் பிரச்சாரமா பரப்புறான்னு வச்சுக்கோங்க, அதுக்கு சார்பாக நீதியரசர்கள் நின்றுட்டாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் மக்கள்கிட்ட வந்துரும்ல. அப்ப இன்னொரு செய்தி நீங்க கேட்கவே இல்லைன்னு ஆயிரும்ல. அப்ப விஜய் அவர்களோட தரப்பு நீங்க இருந்திருந்தா, அதாவது இந்த ஒட்டுமொத்த நீதி சம்பந்தமா வாதம் பிரதிவாதம் போகும்போது அங்கே முக்கிய குற்றம் சாட்டப்படக்கூடிய விஜய் அவர்களோட தரப்புல இருந்திருந்தா மட்டும்தான் இந்த உண்மை வந்திருக்கும். இந்த உண்மை வந்துருச்சு. இந்த குற்றச்சாட்டு இருக்காரு, காலையில் அடிச்சு தள்ளுறா எது எல்லா செய்தியும் நான் கேட்கிறேன், உனக்கு மூளைன்னு ஒன்று இருந்தா ஏன் விஜய் அவர்களோட தரப்பு வரல செய்தி? அப்ப நீ கேட்டுக்கணுமா இல்லையா? கேட்டுருந்தா நீ நியாயமான ஊடகம். அப்ப நீ எல்லா பேருமே எனக்கு தெரிஞ்சு பெரும்பாலான இடங்கள்ல பெரிய லெவல்ல திமுக வலைப்பு நல் மாதிரி நேற்று சரியா வேலை பார்த்துருக்கு. அதுக்கு செந்தில் பாலாஜி வேலை பார்த்தாரா இல்லாட்டி MK ஸ்டாலின் வேலை பார்த்தாரா இது கூட ஆய்வு பண்ணலாம், ஆனா வேலை பார்த்துருக்கு. அது அப்பட்டமாவே நேற்று தெரிஞ்சிச்சு. இது முதலாவது இடத்துலயா அப்படியே போன வச்சுக்கவே, நீதி அரசர் போகும்போது என்ன சொல்றாங்கன்னா, இதெல்லாம் சன் டிவி அடிச்சு பறக்க விட்டா எல்லா பக்கமே நீ கவனிச்சு வச்சுக்கவே, விஜய் அவர்களுக்கு தலைமை பண்பு இருக்குதா, அவர் ஒரு கட்சிக்கு தலைமையா இருக்கிறதுக்கு தகுதியானவரா அப்படி விவாதமா இருந்துச்சு. அவருக்கு தலைமை பண்பே இல்லை அப்படின்னு நீதி அரசர் சொல்லிட்டாரு, அவர் போட்டாங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, நான் அகைன் சொல்றேன், விஜய் அவருக்கு தலைமை பண்பு இல்லைன்னு நான் சொல்றேன், ஏன்னா அரசியல் ரீதியாக சண்டை போடுறேன். இன்னொரு தரப்பு விஜய் மனுஷனே இல்லைன்னு சொல்றான், அது ஒரு தரப்பு. இதெல்லாம் அரசியல் சண்டை. நீதி அரசர்கள் எந்த இடத்துல ஒருத்தருக்கு தலைமை பண்பு இருக்கு, ஒருத்தருக்கு தலைமை பண்பு இல்லை, ஒருத்தர் தலைமை பண்பை வளர்த்துக்கிட்டு இருக்காரு, இதை எந்த ஸ்கேலை வச்சு அளக்குறாங்க? எந்த சட்டத்தின் கீழே இந்த தலைமை பண்பை நீங்க மெஷர் பண்றீங்க? இது நியாயமே கிடையாது. ஏன் அப்படின்னா, இவங்களுக்கு தலைமை பண்பு இருக்குன்னு சர்டிபிகேட் கொடுக்குற இடத்துல எனக்கு தெரிஞ்சு நீதிமன்றங்கள் இருக்குமா எனக்கு தெரியல. சட்டத்தின் கீழே சட்டம் என்ன வழிவகை சொல்லுதோ அதன் கீழே நீங்க ஒரு தலைவரா, ஒரு அரசியல் கட்சி தலைவராக இதை நீங்க செஞ்சிருக்கணும், இது தப்பு. இது வேற. உங்களுக்கு தலைமை பண்பே இல்லை அப்படின்னு அவர் இல்லாத இடத்துல ஒரு டிக்ளேர் பண்றாங்களே, அது இடத்துல செய்தி போறது பிரச்சாரமா இல்லையா? எனக்கு கேட்டீங்கன்னா இது நியாயமே கிடையாது. இது மனசாட்சி இருக்க யாரும் பண்ணிருக்க கூடாது. அது மீடியா எல்லாருக்கும் தெரியும், தெரிஞ்சும் நீ